Morning friends. Today we discuss the topic on Fraunhofer diffraction at a double slit. Last class வந்து Fraunhofer diffraction single slit பார்த்தோம். இன்னைக்கு வந்து double slit experiment discuss பண்ணோம். இப்போ double slit experimentல இந்த blue color graph இருக்கு இல்லையா? இது வந்து ஆக்சுவலா single slit ஓட diffraction pattern. இது வந்து ஆக்சுவலா இதோட resultant fringe pattern it shows a red color. Okay, இதுல வந்து interference patterns கிரியேட் ஆகும், diffractions patterns கிரியேட் ஆகும். ஒரு சில ஆர்டர் மிஸ் ஆகி ஃபைனலா வந்து இந்த ரெட் கலர் பேட்டர்ன் வந்து ஃபைனல் பேட்டர்ன்ஸா நமக்கு டபுள் Fraunhofer diffraction or double slit-ல நமக்கு கிடைக்கும். So let us discuss in detail for the forthcoming slides. The objectives of the today's talk is introduction on Fraunhofer diffraction at a double slit, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை எப்படி சொல்லி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அண்டு ஃபாலோடு பை த தியரியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபைனலி சம்மரைஸ் த டுடேஸ் டாக். இப்போ Fraunhofer diffraction அப்படின்னா ஆக்சுவலாக சோர்ஸ் அப்டக்கல் ஸ்க்ரீன் வில் பி புட் ஆன் எ இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ். அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், பட் அதையே நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். So let us discuss in detail about the experiment on Fraunhofer diffraction at a double slit. இதில் ஆக்சுவலாக ABCD அப்படின்றது two parallel equal with A and separated by opaque distance B. அது ரெண்டுக்கு நடுவில் ஒரு opaque distance லென்த்தோட டிஸ்டன்ஸ் வந்து Bங்கிற டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணுறோம். ஏங்கிற இடத்துல ABCDங்கிற ரெண்டு ஸ்லிட்ஸ் இருக்கு. Let a plane wavefront incident normally upon the slits. இல்லையா, அதாவது சோலார் ஸ்பெக்ட்ரத்துல இருந்து வரும், அதனால the plane wavefronts நம்ம சொல்லுவோம். Plane wavefronts is by get from the far distances, so it is to be incident normally upon the slits. The light diffracted at the slits. அதுல படும்போது ABCDங்கிற பகுதிகளை லைட் டைஃப்ராக்ட் ஆகி the diffracted slits are focused by the lens L. உள்ள ஒரு லென்ஸ் வச்சிருப்போம், அந்த படத்தை நான் அடுத்த ஸ்லைட்ல காட்டுறேன். லென்ஸ் வச்சிருப்போம், அந்த லென்ஸ்ல பட்டு lens on the screen XY plays on the focal plane of lens L. Focal plane of XYங்கிற ஸ்கிரீன்ல வந்து நமக்கு என்ன செய்யும், அந்த XYங்கிற ஸ்கிரீன்ல வந்து அதோட இமேஜ் வந்து ரெக்கார்ட் ஆகும். The slits and screen perpendicular to the plane of the paper. இப்போ லாஸ்ட் இதில் சொன்ன மாதிரி தான் ஸ்க்ரீனும் அதாவது ஸ்லிட்ஸும் ஸ்க்ரீனும் பெர்பெண்டிகுலர் பேப்பரோட பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல வச்சிருக்கோம். According to Huygens explanation, every point of AB and CD sends out the secondary wavelets in all directions. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வரக்கூடிய பிளைன் வேவ் ஃப்ரண்ட் வந்து இந்த ஸ்லிட்ஸ் ABCDல படும்போது அதுல இருந்து செகண்டரி வேவ்லெட்ஸ் கிரியேட் ஆகுது. செகண்டரி வேவ்லெட்ஸ் வந்து எல்லா டைரக்ஷன்லயும் என்ன செய்யுது, எல்லா டைரக்ஷன்லயும் மூவ் ஆகுது. All secondary wavelets traveling in a direction of the incident light comes to focus at point O. எல்லா விதமான செகண்டரி வேவ்லெட்ஸும் ஒரே டைரக்ஷன்ல டிராவல் பண்ணும்போது அந்த பாயிண்ட் ஓல என்ன செய்யுது, ஃபோக்கஸ் ஆகுது. From the theory of diffraction as well as இது single slit மாதிரி தான் இருக்கு. Single slit, the resultant amplitude R due to the wavelet diffracted from each slit of the direction theta when R equal to A sin alpha by alpha. Okay, இதுல ஏங்கிறது என்னது, constants being equal to the amplitude due to a single slit and theta equal to 0 when alpha is equal to pi a into sin theta by lambda. ஆல்பாவோட இந்த ஆங்குலர் பார்ட்டை வந்து நம்ம டிஃபைன் பண்ணோம்னா அந்த இன் டர்ம்ஸ் ஆஃப் தீட்டா சொல்லும்போது பை ஏங்கிறது ஸ்லிட்டோட திக்னஸ், ஸ்லிட்டோட வித்து, லேம்டாங்கிறது அப்ளை பண்ணக்கூடிய வேவ்லென்த், தீட்டா சைன் தீட்டாங்கிறது ஆங்கிள் பிட்வீன் த diffracted image and diffracted image and normal image. So we can therefore consider two slits of equivalent of two coherent sources placed at a middle point S1 and S2. அதுல ஸ்லிட்ஸ்க்கு நடுவுல வந்து S1 S2ங்கிற ரெண்டு ஸ்லிட்ஸை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா sending out the wavelengths of A sin alpha by alpha in a direction theta to the normal. அப்போ அதுல இருந்து வரக்கூடிய எல்லா வேவ்லெட்ஸும் sin alphaங்கிற ஆம்பிளிடியூட்ல ஏன்னா தீட்டாங்கிற டைரக்ஷன்ல எல்லா வேவ்லெட்ஸும் நமக்கு சென்ட் ஆகுது.
Hence, the resultant amplitude P will be due to the interference between the two waves of same amplitude R and the phase difference pi. அப்ப இந்த interference between, hence the resultant amplitude P, Pங்கிற இடத்துல வந்து interference fringes ஃபார்ம் ஆகுது. அந்த ஃபார்ம் ஆகக்கூடிய two waves of same amplitude R and the phase difference pi. ஆம்ப்ளிடியூடு ரெண்டு வரக்கூடிய ரெண்டு வேவ்லெட்ஸ் வரக்கூடிய ஆம்ப்ளிடியூடு 6 a sin alpha alpha and a small phase difference between the two wavelets. It be superimposed with each other. They make a interference fringe pattern at a point P. S1m is perpendicular to the drawn S1 on S2m. The path difference S2m between the secondary wavelets from S1 and S2 is a plus b sin theta. ஆக்சுவலா S2ங்கிறது கீழே கூடிய ஸ்லிட்டோட மிட் பாயிண்ட், S1ங்கிறது மேலே கூடிய ஸ்லிட்டோட மிட் பாயிண்ட். அப்போ அதுக்கு ரெண்டுக்கு நடுவில் நம்ம ஒரு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைஞ்சோம்னா m. அப்போ therefore S2m equal to a plus b sin theta. ஏங்கிறது அதாவது ஸ்லிட்டோட லென்த்து, பிங்கிறது என்னது அந்த ரெண்டுக்கு நடுவில் கூடிய என்ன ஒபாக் ஸ்பேஸோட வித்து. therefore a plus b sin theta, the corresponding phase difference is 2 pi by lambda a plus b sin theta. Corresponding phase difference is 2 pi by lambda a plus b sin theta. இது வந்து actually path difference between the two wavelets from S1 and S2. Okay. So the phase difference is 2 pi by lambda a plus b sin theta is equal to 2 beta னு consider பண்ணிக்குவோம். From the triangle in figure, the resultant amplitude P is, இதுல Rங்கிறது ஒரு ஆம்ப்ளிடியூட், இதுல வந்து இந்த Rங்கிறது another amplitude with the phase with the angle of piங்கிற phase differenceல இது ரெண்டும் சூப்பர் இம்போஸ் ஆகுது R prime squared. இப்ப இந்த ட்ரையாங்கிள் லால இருந்து இந்த R prime squared நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா R squared plus R squared plus R squared plus 2RR cos pi ன்னு டிஃபைன் பண்ணலாம். இப்ப ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இது 2R squared, இது 2R squared cos pi. 2R squared காமனா வெளியே எடுத்துட்டோம்னா 2R squared into 1 plus cos pi. அப்ப 2R squared 1 plus cos piங்கிற வேல்யூவை நம்ம trigonometry ஐடென்டிட்டில போடும்போது 2 cos squared pi by 2 வரும். அப்ப therefore 4R squared cos pi by 2. 4R squared cos pi by 2. You have to substitute in the value of R. Rங்கிறது என்ன? a sin alpha by alpha and pi ஓட வேல்யூ வந்து 2 pi by lambda a plus b sin theta. அல்லது equal to this is actually cos 2 beta கூட சொல்லலாம். இத cos pi by 2 க்கு பதிலா cos squared pi by 2 க்கு பதிலா என்ன செய்யலாம்? இந்த வேல்யூவை this is actually pi equal to 2 beta. pi by 2ங்கிறது beta. அப்ப இத சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 4a squared sin squared alpha by alpha squared into cos squared beta. Hence the intensity P would be, இதுதான் total resultant amplitude அப்படின்னு சொல்றோம். ஓகே, அதுல இதுல இருந்து therefore I is equal to இத சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 4a squared sin squared alpha by alpha squared into cos squared beta. The intensity at any point depends on two factors. The intensity எந்தெந்த ஃபேக்டர் டிபெண்ட் பண்ணிருக்கு? 4a squared sin squared alpha by alpha squared into cos squared beta. இந்த ரெண்டு டேர்மை டிபெண்ட் பண்ணிருக்கு. அப்ப இது என்ன டேர்ம்? 4a squared sin squared alpha by alpha squaredங்கிறது this factor gives the effects due to a single slit. இந்த ஃபேக்டர் வந்து denoting the effects due to the single slit. அதுல single slitல என்ன இருக்கும்? There is a central maximum in the direction alpha equal to 0. The central maximum has on either side alternate bright and minima and secondary maxima diminishing with diminishing intensity. அதாவது நடுவுல வந்து பிரைட் பேண்ட் இருக்கும், அதை சுத்தி வந்து சிங்கிள் ஸ்லிட்டோட இதுல பார்க்கும்போது பிரைட் அண்ட் டார்க் பேண்ட்ஸ் வந்து ஆல்டர்னேட்டிவா ரெண்டு பக்கமும் ஃபார்ம் ஆயிருக்கும். The angular positions minima are given by minima எவ்வளவு இருக்கும்? Alpha equal to n5 when n equal to 1 to 3. The position of secondary maxima alpha equal to plus or minus 3 pi by 2, plus or minus 5 pi by 2, plus or minus 7 pi by 2. So these are the minima angle, these are maxima angle. The second term denote பண்றது என்னன்னா interference, combined effect of both slits due to interference. ஏன்னா இதுல இன்டர்ஃபரன்ஸும் ஃபார்ம் ஆகுது. இன்டர்ஃபரன்ஸ்ங்கிறது என்னது? குறுக்கீட்டு விளைவு. அதுவும் டைஃப்ராக்ஷனும் ஃபார்ம் ஆகுது, இன்டர்ஃபரன்ஸும் ஃபார்ம் ஆகுது. அப்ப the intensity is maxima அப்படின்னா cos squared beta equal to 1ன்னு இருக்கணும். இதான் மேக்ஸிமத்துக்குள்ளான கண்டிஷன்.
இப்போ இந்த பீட்டா ஈக்குவல் டு எப்போ ஒன்று இருக்கும் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்று காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்றுங்கிறது ப்ளஸ் ஆர் மைனஸ் n5 n ஈக்குவல் டு 0 1 2 3 ஆர் பை பை லேம்டா ஏ பிளஸ் பி சைன் தீட்டா ஈக்குவல் டு இந்த பீட்டாவோட வேல்யூக்கு பதிலாக இதை பீட்டா வேல்யூ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பீட்டா வேல்யூக்கு பதிலாக பை பை லேம்டா ஏ பிளஸ் பி சைன் தீட்டா ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் n5 ஆர் a plus b sin theta equal to n lambda. இந்த பை cancel ஆயிடுச்சு அப்படின்னா இந்த lambda இங்கே போயிடும். Therefore, plus or minus n lambda. The intensity will be minimum cos cut beta equal to 0. Beta எப்போ 0 ஆகும்? Cos inverse of 0 is equal to pi by 2. அப்போ therefore 2n plus 1 pi by 2. 2n plus 1 pi by 2. Pi by 2, 3 pi by 2, 4, 5 pi by 2 அப்படில போகும்ல. அப்போ therefore pi by lambda a plus b sin theta equal to 2n plus 1 lambda by 2. Okay. So these are the conditions for minimum. இப்போ இதுல வந்து figure A and B represent the intensity distribution determined by the factor cos squared beta 4a squared sin squared alpha by alpha squared respectively. The resultant intensity is given by the figure C. இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் அந்த ரெண்டு ஸ்லிட்னால உருவாகக்கூடிய இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் cos squared betaங்கிறது இது சிங்கிள் ஸ்லிட்ல வரக்கூடிய டைஃப்ராக்ஷன்ஸ் பேட்டர்ன் சென்ட்ரல் மேக்ஸிமம் either on both sides will have the diminishing intensity of maximum and minima will be takes place. இது ரெண்டு overlap ஆகும்போது overlapping of the two spectral lines, some of the lines is going to be missing. Finally, there will be a final patterns for final fringe pattern of Fronauer diffraction. This slide dictate the missing orders between the interference and diffractions patterns. Suppose for some value of theta, the following conditions are simultaneously satisfied. A plus b sin theta equal to n lambda. இது வந்து interference maximum. A sin theta equal to p lambda. இது diffraction minimum. நம்ம already இப்ப பார்த்தோம். A plus b sin theta equal to n lambda na maximum of interference pattern. A sin theta equal to p lambda for diffraction minimum. Thus, the positions of certain interference maxima corresponds to diffraction minimum of the same position on the screen. As a result, interference pattern will be missing in the direction theta. இது ரெண்டுமே ஒரே நேரத்துல ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு ஓவர்லேப் ஆகும்போது டைஃப்ராக்ஷன்ஸ் பேட்டர்ன் ஒரு ஏரியால கிடைக்குது இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் ஒரு ஏரியால கிடைக்குது ரெண்டும் இன்டர்ஃபரன்ஸோட மேக்ஸிமம் டைஃப்ராக்ஷனோட மினிமத்தோட சேரும்போது ஒரு சில பேட்டர்ன்ஸ் வந்து மிஸ் ஆகுது அதனால டிவைடிங் ஈக்குவேஷன் 1 by 2 we get a plus b by a இந்த இருக்கு இல்லையா a plus b by a is equal to n by p. ஓகே இப்போ சப்போஸ் a equal to b ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா இது என்ன ஆகும் a ஈக்குவலா a போட்டீங்கன்னா ரெண்டு ரெண்டு a கேன்சல் ஆயிரும் therefore 2 ன்னு வந்துரும் n by p equal to 2 therefore n equal to 2p. அப்ப p equal to 1 to 3 அப்படின்னா pங்கிறது டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் n equal to interference pattern n equal to 2 4 6. The order of 2 4 6 interference pattern will be missing, that is coincide with the diffraction pattern of first and second third etc. First second third உள்ள diffraction pattern 2 4 6 உள்ள interference pattern ஓட ஜாயின் ஆகும்போது 2 4 6 உள்ள interference pattern வந்து மிஸ் ஆகுது. So finally summarize the today's talk is okay interference pattern அதாவது Fronauer diffraction on a double slit. இப்போ double slitல பண்ணும்போது plane wavefronts-ஆ வருது அதுல உள்ள AB and CDங்கிற பேட்டர்ன்ஸ் வந்து செகண்டரி வேவ்லெட்ஸ் ஆக்ட் ஆகி அது டிஃபரெண்ட் ஆங்கிள் தீட்டாங்கிற ஆங்கிள்ல வந்து டிஃபரெண்ட் வேவ்லெட்ஸ் ஸ்ப்ரெட் அவுட் ஆகுது. ஆல் த வேவ் will be traveling in the same direction. They may be a single slit single slit diffractions patterns. ஓகே அதே மாதிரி இங்க வர ஸ்லிட்ல இருந்து வரக்கூடிய லைட்டும் P2ல இருந்து வரக்கூடிய ஸ்லிட்ல இருந்து வர லைட்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு கோயின்சைட் ஆகும்போது ஒண்ணுக்கு ஒண்ணு கோயின்சைட் ஆகும்போது இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் உருவாகுது. அப்ப therefore interference and diffractions patterns are simultaneously formed. ஓகே அப்ப அந்த ஃபைனலா இது வந்து இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் இது வந்து diffractions பேட்டர்ன். இதுல இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னுக்கு டைஃப்ராக்ஷன்ஸ் பேட்டர்ன்ஸ்க்கு உள்ள இன்டர்ஃபரன்ஸோட மேக்ஸிமத்தோட டைஃப்ராக்ஷனோட மினிமம் கோயின்சைட் ஆகும்போது ஒரு சில பேட்டர்ன்ஸ் வந்து மிஸ் ஆகுது. அதனால ஃபைனல் பேட்டர்ன்ஸ் இஸ் கோயிங் டு பி a red in color. Okay, so these are the final conclusions about the theory of Fronauer diffraction and double slit. Okay, strongly understanding. I hope that strongly understanding the concept of the Fronauer diffraction on a double slit. Thank you very much for your patient listening for this session. Thank you.